ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் சாதம் செய்யலாமா? அதுக்கு சாதம் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வடித்து வச்சுக்கோங்க. மாங்காய் திருவிக்கோங்க. கடாய் வச்சு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. பிறகு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், வேர்க்கடலை, கருவேப்பிலை போட்டு நல்லா சிவப்பாக வறுத்துக்கோங்க. பிறகு இந்த மாங்காய் போட்டுக்கோங்க. பிறகு இந்த மாங்காய் போட்டு இந்த மாங்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த வதக்கின மாங்காவை இந்த சாதத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திணை பாயாசம் செய்யலாமா? அதுக்கு திணை அரிசி, ஒரு கிளாஸ் பால். திணை அரிசியை நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. பாலில் வேக வைங்க. திணை அரிசி நல்லா வெந்தோடனே பனை வெல்லம் சேர்த்துக்கோங்க. நெய் பாயாசத்துக்கு நெய் ஊற்றிக்கோங்க. முந்திரி வறுத்துக்கோங்க. நல்லா ரெட்டாக வந்த பிறகு அந்த பாயாசத்தில் ஊற்றிக்கோங்க. இந்த முந்திரியும் திணை பாயாசத்தில் ஊற்றிக்கோங்க. திணை பாயாசம் ரெடிங்க. இது குழந்தைங்களுக்கு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. மில்லட்டாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க. சமையல்: மாங்காய் சாதம், தயிர் சாதம், பாயாசம், முருங்கைக்கீரை உளுந்து வடை. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.